மாணவர்களே, 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நம்ம அலகு 7 பார்த்துட்டு இருக்கோம். அலை ஒளியியல், வேவ் ஆப்டிக்ஸ். போன கிளாஸ்ல நாம ஹைகன்ஸ் தத்துவத்தை பார்த்தோம். அதோடைய தத்துவத்தை பார்த்துட்டு, அதாவது ஹைகன்ஸ் பிரின்சிபல் பார்த்துட்டு, அந்த தத்துவத்தின் அடிப்படையில எதிரொலிப்பு விதிகள், அப்புறம் ஒளி விலகல் விதிகளை நாம சரி பார்த்தோம். அப்படிதானே? அதுக்கு ஒரு சிமுலேஷன்லாம் பார்த்தோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரூஃப் ஃபார் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம். ஓகே. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறுக்கீட்டு விளைவு லைட்டோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படிதானே? இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ அந்த இன்டர்ஃபியர் ஆகும்போது என்னெல்லாம் மாற்றம், சேஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் லாஸ்டா நம்ம இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிமுலேஷன் இருக்கு, அதை லாஸ்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயிலாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் என்ன, வாட் யூ மீன் பை இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லலாம்னா, நம்ம லைட்டை பத்தி பேசுறோம் இல்லையா? இந்த இடத்துல லைட் தான், லைட் தான் வேவ் வடியில இருக்கு. ஸோ லைட்டு வேவ் இதெல்லாம் நம்ம பத்தி பேசுவோம். ரெண்டு லைட் வேவ்ஸ் வருது, டூ லைட் வேவ்ஸ். இந்த ரெண்டு லைட் வேவும் விச் இஸ் ப்ரொடியூஸ் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன்னா என்ன அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு மேற் பொருந்துது. ஏதோ ஒரு இடத்துல சம்திங், ஒரு இடத்துல மேற் பொருந்துது அப்படி. சரியா? அப்படி மேற் பொருந்துது. அப்போ இப்படி மேற்பொருந்து நான் ஒரே புள்ளிமா காமிக்கிறேன். ஆனா நம்ம சிமுலேஷன் காமிக்க உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேஷன். சரிங்களா? இப்ப நிறைய இடத்துல இப்படி வேவ், ஏன்னா நிறைய வேவ் இப்படி இருக்கும், ஒரு இடத்துல மீட் ஆகும், ஒரு இடத்துல மீட் ஆகும், இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒளிச்செறிவு அதிகரிக்கு, இன்னொரு இடத்துல ஒளிச்செறிவு கம்மியா இருக்கு. ஏன்னா லைட்டுக்கு இன்டென்சிட்டி உண்டு, அதுதானே? ஸோ ஒரு புள்ளியை நீங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு, இந்த மாதிரி வருது. Which produces a increase in intensity at some point and a decrease in intensity at some other point. அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். ஜஸ்ட் கனெக்ட் ஆகிற மட்டும் இல்ல, ஜஸ்ட் ஆட் ஆகிற மட்டும் இல்ல, சில பொருட்களில் சில புள்ளிகளில் ஒளிச்செறிவு அதிகமா இருக்கு, இன்னும் சில புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவு குறையுது. இந்த நிகழ்வு தான் இதுக்கு. இந்த நிகழ்வு வேணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு ஒளி அலைகளை நீங்க கொண்டு வரணும். சரிங்களா? ஒன்றன் மீது ஒன்று நீங்க கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பேர் தான் குறுக்கீட்டு விளைவு, இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இப்போ புரிஞ்சுதா வாட் யூ மீன் பை இன்டர்ஃபரன்ஸ் சொல்லிட்டு? ஓகே. ஸோ இதை சொல்லியிருப்பாங்க, மேற்பொருந்தல் என்பது ஒளி அலைகளுடைய கூடுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் சொல்றேன், அடிஷன் தானே. சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். இதை பத்தி நம்ம 11th பிசிக்ஸ்ல பார்த்துருப்போம். அடுத்து சூப்பர் பொசிஷன் மெக்கானிக் வேவ் சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வேவ்னா என்ன, அலைனா என்ன, இங்க இந்த இந்த டாபிக்ல இங்க கொடுத்துக்க மாட்டாங்க. பட் நமக்கு அலைனா என்னன்னு தெரிஞ்சு தான் வந்திருப்போம். நம்ம இப்போ ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா வேவ் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டாபிக். வாட் யூ மீன் பை வேவ்? வேவ், அலை என்றால் என்ன? ஜஸ்ட் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது என்ன பண்ணுனா ஒரு இடத்துல நிக்காது, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும். ஸோ த்ரோ எதுனா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேட்டர் வழியா போகலாம். தட் இஸ் கால்டு ஆர் மீடியம் அப்படின்னு நான் போடுறேன். ஒரு ஊடகத்தின் வழியாக என்ன ஆகுதுன்னா அந்த அலை செல்லும். கரெக்டா? ஒரு ஊடகத்தின் வழியாக அலை செல்லும், இதுதான் அலை, வேவ். அப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது. அப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ரெண்டு வேவ் எடுக்க போறீங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, இரண்டு அலைகள் ஒரே நேரத்தில் ஊடகத்தில் உள்ள துகளின் வழியா செல்லும் போது தொகுப்பையின் இடப்பெயர்ச்சியானது ஒவ்வொரு அலையினாலும் துகளின் மீது ஏற்படுத்தும் தனித்தனி இடப்பெயர்ச்சியின் வெக்டர் கூடுதலுக்கு சமம். மேற்பொருந்தும் அலைகளுக்கு இடையே உள்ள கட்ட வேறுபாடை பொறுத்து தொகுப்பையின் இடப்பெயர்ச்சி பெருமமாகவோ அல்லது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது தமிழ்ல சொன்னேன். இப்போ ஒரு மீடியம் இருக்கு, இது ஒரு சம்திங் மீடியம். இதுல நம்ம பார்ட்டிக்கல் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு காற்றுனா காற்று மூலக்கூறுகள் இருக்கு மாதிரி, ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு மாதிரி. சைமல்டேனியஸ்லாம் போகுது ரெண்டு வேவ். ஸோ ஒரு வேவ் அப்படியே போகுது, அப்புறம் இன்னொரு வேவ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகுது. ம். சரியா? when the two waves simultaneously
இரண்டு அலைகள் ஒரே நேரத்தில் ஊடகத்தில் உள்ள துகளின் வழியா செல்லுகிறது. சரியா? இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சு இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் த வெக்டர் அடிஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த இண்டிவிஜுவல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்தானே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கா இல்ல மினிமமா இருக்கா அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேவோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ between the two சூப்பர் இம்போசிஷன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தான் ரெண்டு லைட் வேவ்ஸை எடுத்திருப்பாங்க. சோர்ஸ்ல எடுக்கிறோம். ஸோ சோர்ஸ் ஒன் S1 அப்படின்னு போட்டுக்கலாம். சோர்ஸ் டூ S2 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல மீட் ஆகிற மாதிரி ஸோ P அப்படின்னு போட்டுக்கலாம். லைட் வேவ்ஸ் பாசிங் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது ஃபர்ஸ்ட். அப்படியே இது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து வருது. ஓகே, இந்த மாதிரி மீட் ஆகிற மாதிரி நம்ம வைக்கிறோம். S1 மற்றும் S2 என்ற இரண்டு ஒளி மூலங்கள் இருந்து, ஏன்னா சோர்ஸ் அப்படின்னா ஒளி மூலங்கள், ஏன்னா அதுல இருந்தா நம்மளுக்கு லைட் வரணும், அதனாலதான் நம்ம சொல்றோம் சோர்ஸ். இந்த ஒளி அலைகள் வருது, வேவ் வருது. எங்க மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட் பாயிண்ட் பி என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. ஓகே, ரைட், சந்திக்கின்றன்னு போட்டாச்சு. அப்ப அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அப்படிதானே. சோ அதுல என்னெல்லாம் நடக்கும், இன்டென்சிட்டியில ஒளிச்செறிவுல என்ன மாதிரி மாற்றம் நடக்கும், அதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுல S1P S2P போட்டிருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இது S2P அப்படிங்கிறது. சரியா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து S1ஓட S2 கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஆஹ், ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கட்ட வேறுபாடை உருவாக்குறதுக்காண்டி அப்படி வச்சிருக்கணும். ஓகே, நம்ம புக்ல பார்த்தாலும் லேசா தான், அதுக்காண்டி ரொம்ப தள்ளி வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப பக்கத்துல கொஞ்சம் நம்ம ஆனா புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கிறேன், டீங்கிற டைம் எடுத்துக்கிறேன். பொதுவாக ஜென்ரலா ஸ்டார்டிங்ல நம்ம டி அப்படின்னு ஒரு டைம் எடுக்கும். இந்த டைம்ல வேவ் வந்து S1ல இருந்து வர ஆரம்பிச்சிருது. ஒளி மூலம் S1ல இருந்து அந்த அலை ஆரம்பிச்சிருது. சரியா? அலை ஆரம்பிச்சு பி புள்ளிய அடைஞ்சிருது. டி நேரத்துல ஏதோ ஒரு சம்திங் டைம், ஏன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஸ்டார்டிங். டி அப்படின்னா என்ன அர்த்தம், சம் டைம் எடுத்துட்டு அர்த்தம். சம் டைம் எடுத்தா வேவ் ஒரே இடத்துல நிக்குமா, இருக்காது. கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கும், பி ரீச் பண்ணிட்டு. அப்போ இந்த டி நேரத்துல the wave from S1 at an instant t at p நம்ம பார்க்க போறோம். ஸோ வேவ் உடைய ஃபார்மெட் எழுதும் போது நம்ம என்ன எழுதணும்னா y ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி நம்மலாம் எழுதுமா. ஸோ இங்க ரெண்டு வேவ் இருக்கனால ஃபர்ஸ்ட் வேவ் வந்து y1 எடுக்கிறேன், a1 எடுக்கிறேன், சைன் ஒமேகா டி. சரியா? ஆல்ரெடி நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்து தெரியதான், 11th இருந்து தெரியதான் சைன் வேவ். ஸோ சைன் போட்டேன். ஆம்பிளிடியூடு A1 A2னா ஆம்பிளிடியூட், அதை நான் திருப்பியும் இன்னொரு ஈக்குவேஷன் நான் சொல்றேன். பீச் அடிப்பாங்கல்ல, அதுதான். ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு டைம்ல எஸ் டூங்கிற சோர்ஸ்ல ஒளி மூலத்துல பிங்கிற புள்ளி அடையும் போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபார்ம் நம்ம என்ன எழுத போறோம்னா இப்ப எழுதுறோம். பட் இங்க ஒமேகா டி போடக்கூடாது, ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு போட போறோம். ஏன்? ஏன்னா இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ், இதுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதுதான் இங்க இன்வால்வ் பண்ணோம், ரெண்டாவது இன்வால்வ் பண்ணோம். இவ்விரண்டு அலைகளும் வெவ்வேறு வீச்சுகளை பெற்றுள்ளது. ஸோ வீச்சுனா இது A1 A2. ஓகேவா? த டூ வேவ்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் ஆம்பிளிடியூட். ஆம்பிளிடியூட்னா என்ன சார், முன்னாடி இருக்கு, பட் இந்த இடத்துல நான் சொல்றேன். இப்போ ஒரு வேவ் இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு சைடு, ஒன் செகண்ட், ரெண்டு சைடும் போட்டுக்கலாம், ஒரு சைடுனாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டு சைடுமே போட்டுங்க. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது அதோடைய ஈக்குலிபிரியம் பொசிஷன், மிடில் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இப்படிலாம் வச்சுக்கலாம். இந்த இதுல இருந்து எவ்வளவு தூரம் மேக்சிமம்
டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அதான் ஆம்பிளிடியூட். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் ஆம்பிளிடியூட். நல்லா ஞாபகம் சரிங்களா? பெருமை இடப்பெயர்ச்சி. நீங்க பக்கத்துல இங்கனெல்லாம் யோசிக்க கூடாது. அதே மாதிரி இங்கேயும் நீங்க கீழே யோசிக்கலாம். இதுதான் பெருமை இடப்பெயர்ச்சி, ஆம்பிளிடியூட். ஒரு வேவுக்கு A1 ஆம்பிளிடியூட் இருக்கு, இன்னொரு வேவுக்கு A2 ஆம்பிளிடியூட் இருக்கலாம்ல. ஸோ வீச்சுகள் வேற வேற இருக்கலாம். வீச்சுன்னா பெருமை இடப்பெயர்ச்சி அப்படின்னு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே கோண அதிர்வெண். கோண அதிர்வெண்னா ஒமேகா. ரெண்டுத்துக்கும் ஒமேகா தான் போட்டிருக்கோம். கோண அதிர்வெண் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிமா. இது சேமா ஒமேகாவுக்கும் இருக்கு. அடுத்தானே அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் பை. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, கட்ட வேறுபாடு இருக்கு ரெண்டுத்துக்கும். அப்போ இந்த புள்ளியில இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு தொகுப்பை இடப்பெயர்ச்சி பார்க்க போறீங்க, ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறீங்க. நீங்க இண்டிவிஜுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க, அதுதானே டைம் இருக்கு, அப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க, எல்லாம் ஓகே. இப்போ இந்த இடத்துல சில பேர்த்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், சார் இந்த ஃபார்மட் எனக்கு தெரியல அப்படின்னா. பொதுவாக நம்ம ஜென்ரலா உள்ள என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், கரெக்டா? அப்படி போடுமா? இப்போ இப்போ இதுல எனக்கு வந்து எக்ஸ் தேவைன்னா என்ன பண்ணுவோம், வி இன்டு டீம் போடும், கரெக்டா? வின்னு என்ன சொன்னா வெலாசிட்டி. சாதாரணமா நான் ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை சொல்றேன், லீனியர் மோஷன் சொல்றேன். டீனா டைம். ஸோ இங்க வேவ் ஃபார்மட்னால இப்போ இந்த வி இன்டு டி டைமுக்கு வந்து நம்ம ஜென்ரலா நம்ம டி அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி இங்க ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம போட போறோம், அவ்வளவுதான். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு அது வந்து நேர்கோட்டா இருந்தாலும் சரி, இந்த அலையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பொதுவாக அதுல வந்து ஆங்குலர் மாத்த போறோம். ஒரு புள்ளியில நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா டைம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல டைம்ல வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துன்னு அர்த்தம், அதுதானே? அப்போ ஒரு ஊடகத்து வழியா அது போயிட்டு, இது ஏதோ ஒரு ஊடகம் வழியா போயிட்டு அடுத்தடுத்து ரெண்டு அலைகள் வந்துட்டு, டூ வேவ்ஸ் வந்து சைமல்டேனியஸா ஒரு மீடியம் வழியா போயிட்டு, இதுல நீங்க தொகுப்பின் இடப்பெயர்ச்சி பார்க்க போறீங்க. சரிங்களா? ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு அலையும் அந்த துகளின் மீது ஏற்படுத்தும் தனித்தனி இடப்பெயர்ச்சி. சரிங்களா? இந்த அலை ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தும், இந்த அலை ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிவிஜுவல் வே வந்து அங்க இது பண்ணும். இந்த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன் பண்ண போறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு இண்டிவிஜுவல் வேவ்ஸ். அப்ப S1 பி வந்து பாத்தீங்கன்னா இது, S2 பி பாத்தீங்கன்னா இது. அப்ப ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்றது தான் ஒய் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு போனோம். ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணும். இது வந்து ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா? நான் ஆர்டின்னு போட்டுறேன். இது இண்டிவிஜுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், தனித்தனியான அலைகளுடைய. ஓகே, இப்படி ஆட் பண்றோம். அப்போ அந்த ஃபார்முலா போடலாமா? A1 சைன் ஒமேகா டி பிளஸ் A2 சைன் ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்னு போட்டுக்கலாம். நாம 11th முக்கோணவியல் முற்றொருமைகள் படிச்சிருப்போம். அதை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை தீர்க்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம்ல ஆல்ரெடி. The simplification of the above equation using trigonometric identities. நீங்க 11th பிசிக்ஸ்ல வால்யூம் 2ல 11th சாப்டர்ல படிச்சிருப்பீங்க, வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன். ஞாபகம் இருக்கு அந்த யூனிட்? அந்த ரெண்டு யூனிட், லாஸ்ட் ரெண்டு யூனிட் வரும், அதுல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம படிக்க போது எப்படின்னா, y is equal to capital A sin ஒமேகா டி பிளஸ் தீட்டா அப்படின்னு. சரியா? இந்த சமன்பாடு நமக்கு கிடைக்கும், அங்கேருந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். இதுல கேபிட்டல் ஏன்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க ரெண்டு, அதாவது இதுவும் ஆம்பிளிடியூட் தான், வீச் தான், ஆனா ரெண்டு அண்ணா இருக்கா. ஸோ ஒரு இது A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர். ஃபார்முலா படி போடணும், டைரக்டா வெறும் A1 A2 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஃபார்முலா படி காஸ் பை, இதுதான் ஏ. ஓகேவா? ஓகே சார், அப்ப இது ஓகே எனக்கு புரிஞ்சு. அப்ப வேர் இஸ் தீட்டா? தீட்டா அப்ப எங்கேருந்து வந்தது பாத்தீங்கன்னா, ஸோ தீட்டாவுடைய ஃபார்முலா போட்டுக்கலாம்.
தீட்டா சி போட்டு tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ சைன் பை பை ஏ ஒன் பிளஸ் ஏ டூ காஸ் பை. இந்த ஃபார்முலாலாம் இருக்கு. அதுதான் இப்போ ஏயோடைய வேல்யூ இருக்கு அண்ட் தீட்டாவோட வேல்யூ இருக்கு. தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த சைன் பை காஸ் பை ஏ ஒன் ஏ டூ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற கூடியது. இதுல பை அப்படிங்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அஹ், என்ற நிபந்தனையில் தொகுபையின் வீச்சு பெருமம் போட்டிருப்பாங்க. எந்த நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கணும், இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் டூ பையா இருக்கணும், இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பையா இருக்கணும். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அந்த ரெண்டு வேவுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இப்படி இருந்ததுன்னா அந்த தொகுபையில் வச்சு பெருமமாகும். ஓகேவா? ஏன்னா சைன் ஜீரோ காஸ் ஜீரோ சைன் டூ பை காஸ் டூ பை நீங்க போட்டு செஞ்சு பாருங்க. சைன் ஜீரோனா என்ன வரும், காஸ் ஜீரோனா என்ன வரும் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. ஸோ அந்த அஹ், ஒரு கண்டிஷன்லாம் ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் வரும் இந்த கண்டிஷன்ல. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்ப்ளிடியூட் பார்க்கோம். அந்த இடத்துல தான் தொகுப்பை வச்சு பெருமும் சொல்லிட்டேன். எப்படி போடலாம்? நம்ம ஏ தான் பார்க்கணும், தீட்டாவை பார்க்க கூடாது, ஏவை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, அது சொல்லிடலாம். ஏ ஒன் ஸ்கொயர் ஏ டூ ஸ்கொயர் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் பை. இந்த பையில தானே நம்ம சப்ஸ்டிட் பண்ண சொன்னா. நீங்க ஃபர்ஸ்ட் பைக்கு பதிலா ஜீரோ போடுறீங்க. அப்ப ஜீரோ போட்டீங்கன்னா காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்னு. அப்போ ஒன்னு இப்படி இது மட்டும் தான் வரும். அப்ப இந்த ஃபார்முலா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி தட் இஸ் என்னது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். போடலாமா? இது நான் ஜீரோ போட்டிருக்கேன் சார், நான் டூ பை போடலாம், அழகா போடலாம். டூ பைனா எவ்வளவு வரும்? 180. அடுத்தது பைனா 180, டூ பைனா 360 வரும். சரியா? பைனா 180 போடும்போது காஸ் 180க்கு என்ன வரும், 360க்கு என்ன வரும், அந்த டேபிள் நீங்க கையில வச்சிருப்பீங்க. நீங்க அதே மாதிரி டூ பையும் ஃபோர் பையும் போட்டு பாருங்க. ஓகேவா? டூ இன்ட்டு பை, டூ இன்ட்டு 180, காஸ் 180 வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ டக்குன்னு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஞாபகம் வரல அப்படின்னா அந்த டேபிள் இருக்குல்ல பாருங்க. நீங்க எதா போட்டாலும் டூ பை ஃபோர் பை அந்த மாதிரி ஈவன் நம்பரை போட்டீங்கன்னா இதுதான் வரும். ஏ ஒன் பிளஸ் ஏ டு த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து பெருமம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ஆம்ப்ளிடியூட் பெருமமா இருக்கும். இத இது வரைக்கும் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு வேவ் வருது, ரெண்டு வேவுக்கு உண்டான அந்த கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஒன்னு ஜீரோவா இருக்கலாம், இல்ல டூ பை இருக்கலாம். இது போக பை த்ரீ பைலாம் வருது. பட் இந்த கண்டிஷன்ல சொல்றேன், ஏன்னா அது அடுத்த கண்டிஷன் சொல்றேன். ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் எப்படி இருக்குன்னா சேர்ந்து மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட். ஏன்னா ரெண்டு ஆம்பிளிட்யூட் ஏன் சொல்றேன், இந்த ஒரு வேவோட ஆம்பிளிட்யூட் இன்னொரு வேவோட ஆம்பிளிட்யூட், அதனால ரெண்டு ஆம்பிளிட்யூட். ஸோ சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது கிடைக்கும். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். பட் அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ரெண்டு ஆம்பிளிட்யூடும் சேர்ந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் எப்போனா பையோடைய இந்த கண்டிஷன்ல. இட் இஸ் கிளியர். ஓகே. இப்போ இதே மாதிரி மினிமம் ஒன்று இருக்குமா? மேக்ஸிமம் ஒன்று இருக்கும், மினிமம் ஒன்று இருக்கும். அப்ப மினிமம் எந்த கண்டிஷன்ல சார் அப்படின்னா பையோட வேல்யூ பை, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பண்ணும். ஏன்னா வெறும் பை மட்டும் கிடையாது, பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ், பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை, பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். அப்ப இதுக்கும் நீங்க அந்த ஏ உடைய ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏ ஒன் ஸ்கொயர் ஏ டூ ஸ்கொயர் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் பை. இதுல நான் ஃபர்ஸ்ட் பையோட இதை போடலாமா? நான் பையோட இதை போடுறேன். அப்படி போடுறேன். பிளஸ் பை மைனஸ் பை ஏதோ ஒன்று, பட் நான் பையோட வேல்யூ போடுறேன். காஸ் பை, காஸ் 180, காஸ் 180யோட வேல்யூ மைனஸ் ஒன்னு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால இது ஃபுல்லா போயிட்டு இந்த இடத்துல மைனஸ் ஒன்னை போடும். கரெக்டா? இதே மாதிரி நீங்க த்ரீ பை போட்டு பாருங்க, ஃபைவ் பை போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஷியலா நான் சொல்லிடுறேன். அப்ப இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல இது வந்து மினிமம். சரியா? என்ற நிபந்தனைகளை ஒழிச்சிடும். அப்போ ரெண்டு வேவ் போகுது, ரெண்டு வேவோடைய ஒரு இடத்துல மீட் ஆகும் போது அதோடைய ஆம்பிளிடியூட் வந்து சிரமமா இருக்கு. அதாவது ரிசல்டன் ஆம்பிளிடியூட் வந்து மினிமமா இருக்கு. எப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல போனா, அந்த ரெண்டு வேவும் போனா, அந்த இடத்துல மீட் ஆனா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட்.
இந்த ரெண்டும் நம்ம படிச்சாச்சு. ஸோ இப்போ ஆம்பிளிடியூடோடைய மேக்ஸிமம் மினிமம் பார்த்தேன். இதுக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு ஆம்பிளிடியூடுக்கு ஸ்கொயர்ல இருக்கும். ஆம்பிளிடியூட் அதிகமாக தான் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். புரியுதா? ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். அப்போ நாம ஆல்ரெடி வி நோ தட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ஏ டூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் பை. இது இருக்கு. இது ஆம்பிளிடியூடோட ஃபார்முலா. நான் இன்டென்சிட்டி போடலாமா, ஒளிச்செறிவு போடலாமா? ஒளிச்செறிவு பண்ணா என்ன பண்ணும்? இதை ஸ்கொயர் பண்ணும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த ரூட் ஃபுல்லா போயிரும். அப்படிதானே? அப்ப ரூட் ஃபுல்லா போயிருது அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்படி எழுதுறேன். ரூட் ஃபுல்லா போன பிறகு இப்படி எழுதுறேன். ஓகே, ரூட் போடக்கூடாது. ஐக்கு ஏக்கு தான் போடுவோம். ஆல்ரெடி ஐ டேரக்ட்லி பர்சன் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி I1 அப்படின்னா டேரக்ட்லி பர்சன் ஏ ஒன் ஸ்கொயர். I2 அப்படின்னா டேரக்ட்லி பர்சன் ஏ டூ ஸ்கொயர் போடலாம் தானே? அப்ப இங்க ஏ ஒன் ஸ்கொயர் வந்திருக்கு. இதுக்கு பதிலா I1 போடலாமா? அதனால இங்க I1 போட்டுப்பாங்க நம்ம புக்ல. அதே மாதிரி ஏ டூ ஸ்கொயருக்கு I2 போட்டுக்கலாம். போடலாம் தானே? Okay. அப்ப இந்த இடத்துல மாத்தணும்ல. இந்த ரெண்டு இடத்துல மட்டும் மாட்டினா மாத்தாது. இந்த இடத்துல மாத்தோம். ஆனா A1 A2 இருக்கு. அப்போ இங்க பாருங்க, A1 ஸ்கொயர்னா I, A1னா ரூட் ஆஃப் I1, A2 ஸ்கொயர் I2னா A2 தேவைன்னா ரூட் ஆஃப் I2. ஸோ A1க்கு பதிலா நான் ரூட் ஆஃப் I1 சப்ஸ்டியூட் பண்றேன். A2க்கு பதிலா ரூட் ஆஃப் I2 சப்ஸ்டியூட். புரியுதா? இவ்வளவுதான். இததான் ஈக்குவேஷன் பிரதியிட எல்லாம் போட்டுப்பாங்க. பட் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு ஆம்பிளிடியூட் வீச்சுக்கு பெருமம் சிறுமம் அப்படின்னு ரெண்டு விதமான இது சொன்னோமோ, செறிவு இன்டென்சிட்டிக்கும் இந்த மாதிரி பெருமச் செறிவு அப்புறம் சிறுமச் செறிவுன்னு இருக்கு. அதுதான் அடிக்கடி 2 மார்க்ல கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஆக்க குறுக்கீட்டு விளைவு, ஆக்கம் கன்ஸ்ட்ரக்டிவ், அது மாதிரி டிஸ்ட்ரக்டிவ்னா அழிவு குறுக்கீட்டு விளைவுமாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஒரு ஒரு பாசிட்டிவான கான்செப்ட். புரியுதுனா? அப்போ அது செறிவு இன்டென்சிட்டி அப்படிங்கிற போது பெருமமா இருக்கும், மேக்சிமமா இருக்கும். ஸோ நான் ஐய நான் மேக்சிமம் போட்டுக்கிறேன். இது எப்போ வரும் சார்? நம்ம இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வரும்னா பை இதோட வேல்யூ 0, 2π பிளஸ் ஆர் மைனஸ் 2π பிளஸ் ஆர் மைனஸ் 4π. இந்த மாதிரி கண்டிஷன் தான் வந்துட்டே இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் நீங்க போட்டே இருக்கலாம். அப்போ ஐ மேக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, நம்ம இதே மாதிரி கண்டிஷன் ஆம்பிளிட்யூட் பார்த்தோமா, ஏ மேக்ஸ். ஸோ அங்க ஐ மேக்ஸ் போட்டோம், அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதனால ரூட் எடுத்துடணும். இப்படி வந்துடும். ஸோ ஐ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 × I1 I2 அப்படின்னு போட்டலாம். இது ரெண்டு நீங்க ஒரே ரூட்ல கூட போடலாம், தனித்தனி ரூட்ல போடலாம், தப்பே கிடையாது. ஒரே ரூட்ல, ஏன்னா ரூட் பக்கத்துல ரூட் இருந்தா தனித்தனியாகவும் போடலாம், தனித்தனியாகவும் நீங்க ஒன்னா சேர்த்து ரூட் ஆஃப் I1 I2 போடலாம். அது தப்பு இல்லை. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமா? ஸோ அதை பார்க்கலாம். சரியா? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அழிவு குறுக்கீட்டு விளைவு. இது எந்த மாதிரி கண்டிஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா, பையோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது பிளஸ் ஆர் மைனஸ் 5, பிளஸ் ஆர் மைனஸ் 3π, பிளஸ் ஆர் மைனஸ் 5π. அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துலனா சிறுமமா இருக்கும். ஸோ ஐ மினிமம்னா போட்டுக்கிறேன். டைரக்ட்லி பொசிஷன் டு, நம்ம ஆம்பிளிட்யூட் பார்த்தோமா, ஆம்பிளிட்யூடு இந்த கண்டிஷன்ல இருக்கும். இப்போ ஆம்பிளிட்யூட ஏ மினிமம் எவ்வளவு பார்த்தோம்? A1 - A2 ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம். அது ரூட் எடுத்தோம். ஏன்னா ஐன்னு வந்துட்டாலே அந்த ரூட் போடக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர் தான் பண்ணிருப்பீங்க. அதனால இப்படி போட்டுக்கலாம். ஸ்கொயரே எடுத்துக்கூடாது. ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பாயிரும். ஸ்கொயர் வரும் ஆனா ரூட் வராது. அதே மாதிரி ஐ மினிமம் I1 plus I2 minus 2 into I1 root of. போடலாமா? கிளியர்? ஸோ நீங்க இன்டர்ஃபரன்ஸை இப்படி பார்த்தீங்க. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஆம்பிளிட்யூடு,
ஏன் நம்ம டைரக்டா இன்டென்சிட்டி போல ஆம்பிளிட்யூட் பார்த்து தான் போனோம். ஆம்பிளிட்யூட்லயே அந்த வகைகளை பார்த்தோம். அப்ப ஆம்பிளிட்யூட் தேவைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அதுதானே. ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம குறுக்கிட்டு விளைவுல ஒளிச்செறிவு நம்ம வார்த்தை சொல்லிப்போம். டைரக்டா ஒளிச்செறிவுக்கு போக முடியாது. கரெக்டா. அதனால இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துடும். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம், ஆம்பிளிட்யூட் பார்ப்போம், ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம் மினிமம் பார்ப்போம், அதுக்கப்புறம் செறிவுக்கு வரும். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கிட்டு விளைவுக்கு நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். இரண்டு அலைகள் ஒன்று மீது ஒன்று மேற்பொருந்தும். சில புள்ளியில ஒளிச்செறிவு அதிகமா இருக்கும், சில புள்ளியில ஒளிச்செறிவு கம்மியா இருக்கும். அதுதான் அதை பார்க்கறது தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும். இப்ப இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஐ மினிமம் தெரிஞ்சுட்டு ஐ மேக்ஸிமம் தெரிஞ்சு. அப்ப எந்த இடத்துல மேக்ஸிமம் எந்த இடத்துல மினிமம் தெரிஞ்சு எந்த கண்டிஷன்ல. இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேஸ், அதாவது சிறப்பு நேர்வாக ஆம்பிளிட்யூட் பாத்தீங்கன்னா ரெண்டு வேவுக்கு தனித்தனியா இருக்கும். A1 A2 இருக்கும். சப்போஸ் ரெண்டோடைய வேவோடைய ஆம்பிளிட்யூடு ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப அந்த சமன்பாடு மாற்றம் அடையும். கண்டிப்பா மாற்றம் அடையும். அப்படிதானே. நாம டோட்டல் ஆம்பிளிட்யூட் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டேன். இதுல எல்லாமே ஏ தான், தனித்தனியா கிடையாது. 2 × A × A அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இத A² + A²னா 2A². இது 2A². இது cos π. போடலாமா. இப்ப 2A² நீங்க காமனா எடுக்கலாம். ஸோ 2A² காமனா எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். 1 + cos அப்படின்னு வந்துருமா. கரெக்டா. 1 + cos θ பையோ இல்ல தீட்டாவோ பொதுவா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? 2 cos² θ/2 அப்படி போடுமா. ஸோ அதை நம்ம இங்க போடுறோம். 2A² இது அப்படியே வரும். 1 + cos θ பதிலா 2 cos² θ/2. இங்க தீட்டாவுக்கு பதிலா நம்ம பையன்னு இருக்கு. கரெக்டா இப்படி போட்டலாம். ஸோ ஆம்பிளிட்யூடோட இது வந்துட்டு இதுக்கப்புறம் ரூட் விட்டு வெளியில எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. 2 × 2 ஒரு 2 வெளியில எடுக்கலாம். A² ஒரு ஏவை வெளியில எடுக்கலாம். cos² π/2 அப்ப ஒரு cos π/2 வெளியில எடுக்கலாம். அப்ப இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்கு. அப்ப ரூட் விட்டு எடுக்கும்போது எல்லாம் ஒரு ஒரு டைம் வரும். ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு டைம் எடுக்கிறதா போட்டுடலாம். அப்ப என்ன வரும்? நம்ம எடுத்தோம் ஃபர்ஸ்ட் 2A எடுத்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் எடுத்தோம். cos π/2 எடுத்தோம் வெளியில. ஓகே. ஸோ வி நோ தட் I is directly equal to A². அப்போ இதை A² பண்ணுங்க. என்ன வரும்? 4A² cos² π/2. இதுதான் I. A² போட்டு I போட்டேன். ஏன்னா அது புரியக்காண்டி இது ஸ்கொயர் பண்ண. அதுதான் I. ஸோ அதனால இதை போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல I0 ஒரு இனிஷியலா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ I0 which is directly equal to A². அப்படி வருது. ஸோ இந்த இடத்துல A² இருக்கா. இந்த இடத்துக்கு பதிலா நம்ம I0 அப்படி போடுறோம். ஏன்னா இது ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி, இது இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டி. அதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க I0 is directly A² போட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. பட் நாம அதை புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இது இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டி. ஏன்னா ரெண்டு வேவுக்கும் சேம் ஆம்பிளிட்யூடா இருக்கும் போது ரெண்டு வேவுக்குமே இன்டென்சிட்டி சேம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதானே. I1 I2 போட முடியாது. I1 I2 ரெண்டு ரெண்டு தனித்தனி வேவுக்கு வரும், அலைகளுக்கு வரும். பட் இங்க ஒரே ஒரு அலை, ஒரே மாதிரி தான் ரெண்டு அலைகள். ஸோ அதனால I0 டேரக்ட் A²னா இங்க போடுறேன். cos² π/2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ல நம்ம போடும் போது பைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 ± 2π ± 4π இதெல்லாம் போடுறீங்க. இந்த இடத்துல காஸ் π/க்கு போடுறீங்க, 0 போடுறீங்க. ஆல்ரெடி சொன்னேன். அது மாதிரி 2π போடுறீங்க. 2π எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா இங்க 2π போடுறீங்க. ஏன்னா கீழே 2 இருக்கும். ஸோ 2 2 கேன்சல் வெறும் பை தான் வரும். அதை ஸ்கொயர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணணும். ஸோ காஸ் π -1 அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ண வெறும் 1 அப்படி வரும். சரிதானே. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வெறும் 4I0 மட்டும் வரும். இது ஃபுல்லா 0 ஆகாது, 1 தான் வரும். ஏன்னா நீங்க 0 போட்டாலும் காஸ் 0 போடுறீங்கன்னா காஸ் 0 வேல்யூ 1 தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இது 1 தான் வரும். ஸோ ஃபைனலா ஐ மேக்ஸ். ஏன்னா ஐ மேக்ஸ் எப்போ போடணும்? இந்த கண்டிஷன்ல அதுதான் வரும். கண்டிஷன் இல்லாம அது போட முடியாது. போட்டாச்சு. ஐ மேக்ஸ் வந்துட்டு 4I0 அப்படின்னு வந்துட்டு. அப்ப இதோட மீனிங் என்ன? ஐ மேக்ஸ் 4I0 அர்த்தம். அப்ப ரெண்டு அலைகள் இருக்கு.
இந்த மாதிரி கட்ட வேறுபாடுல இருக்கு. ஆனா ஒரு ஸ்பெஷல் கேஸ், ரெண்டுத்துக்குமே வேற வேற ஆம்பிளிட்யூட்னா நம்ம போன பாரலாம். பட் சேம் ஆம்பிளிட்யூட் ஒரே மாதிரி வீச்சு அப்படின்னா பாரலாம் ஐ மேக்ஸ் இப்படி வரும். அப்ப இண்டிவிஜுவலை விட 4 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இண்டிவிஜுவலான ஒரு அலை இருக்கா, தனித்தனியான அலை, அதுக்குன்னு ஒரு ஒளிச்செறிவு இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு, அதை விட 4 மடங்கா அந்த ரிசல்ட் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நம்ம மினிமமும் பார்க்கலாம். மினிமம் பாக்குறோம் அப்படின்னா ஐ மினிமம் போட்டுக்க, விச் இஸ் 0. இது எப்போ வரும்? நம்மளுக்கு வந்து நீங்க பையோட அந்த வேல்யூ, அதாவது கட்ட வேறுபாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் நம்பர்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க அந்த காஸ் பையில போடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லலாம், காஸ் பைனா -1. நீங்க அதை என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ π/2 90 டிகிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே இது ஃபர்ஸ்ட் இது சொல்றேன், இப்படி இருக்கு. நீங்க இந்த இடத்துல இந்த கண்டிஷன் போடணும், பை தான் போடணும். நீங்க மொத்தத்துக்கும் பை போடக்கூடாது, தீட்டாக்கு மட்டும் தான் பை வேணும். அதாவது பைக்கு மட்டும் தான் இந்த இடத்துல போடணும். நான் பிளஸ் மட்டும் போடுறேன், மைனஸ் கதை வரும். π/2னா 180/2னா 90 டிகிரி போடலாம் தானே. காஸ் 90யோட வேல்யூ 0, அதை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ 0 அதனால ஐ மினிமம் 0 வரும். அப்போ சேம் ஆம்பிளிட்யூட் இருக்கு. கட்ட வேறுபாடு பை 3π 5π எல்லாம் இருக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது இன்டென்சிட்டி மினிமமா கிடைக்கும், சிறுமமா கிடைக்கும். அப்ப இரண்டு ஒளி அலைகளும் சந்திக்கும் புள்ளியில் ஏற்படும் ஒளிச்சேர்வை இவ்விரண்டு அலைகளுக்கு இடையில கட்ட வேறுபாடு அதுதான் தீர்மானிக்கிறது. இப்ப புரியுதா? கட்ட வேறுபாடு ஆம்பிளிட்யூட பார்த்தோம், இன்டென்சிட்டிலாம் பார்த்தோம். பட் இந்த இன்டென்சிட்டி, அந்த ஒரு புள்ளியில சந்திக்கக்கூடிய இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா யாருக்கு இருக்கு? இந்த பை 3π, 0π, 2π, 4π, 0வா, இதுதான் தீர்மானிக்கு. அப்ப இப்போ உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? இதுதான்ப்பா இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். அடிக்கடி கேட்பாங்க. ஆனா பார்க்கும்போது நமக்கு புரியாது, என்னமோ ஒரு பெருசால இருக்க காசிட்டா பைத்து என்னமோ போறதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ படிச்சதை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அதுக்கு அடுத்த உள்ள சம்மு கூட நிறைய இடத்துல கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த சம்மு நிறைய இடத்துல கேட்குற இடத்துல 5 அலகு மற்றும் 3 அலகு வீச்சுகள் உண்டா அப்படின்னு இருக்குல்ல, அது கேட்பாங்க. டூ லைட் சோர்சஸ் வித் ஆம்பிளிடியூட், ஆம்பிளிடியூட தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு இன்டர்ஃபே ஆகுது குறியீடு, அப்போ அதோடைய ரேஷியோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. அப்போ நீங்க மேக்ஸிமம் இன்டென்சிட்டியும் மினிமம் இன்டென்சிட்டி பார்த்துட்டு ரேஷியோ பார்க்கணும். ரேஷியோன்னு என்ன அர்த்தம்? அந்த இஸ்டுமம்ல ஐ மேக்ஸ் இஸ்ட் ஐ மினிமம் அப்படிங்கிற பார்க்கறது தான் அந்த சம்மு. ஓகே, அதே மாதிரி அதுக்கு அடுத்த சம்மும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அஹ், இந்த இன்டர்ஃபரன்ஸை புரிஞ்சுக்காண்டி சிமுலேஷன் பார்க்கலாமா? காட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த சிமுலேஷனை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து வாட்டர் டிராப்லெட் வரும்போதுனா இப்படி இருக்கும் அப்படின்றது. சப்போஸ் நான் லைட்டை கூட மாற்றி எடுக்கலாம். லைட் இருக்குன்னா இப்போ இன்டர்ஃபரன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் வச்சு சொல்றேன். ஒரு ஒரு லைட்டை ஆன் பண்றீங்க, சரியா? நீங்க லைட் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி நீங்க மாத்தலாம், ரெட்டோ க்ரீனோ மாத்தலாம். ஸ்க்ரீன்ல இருக்கு. நான் லைட்டை நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றேன். வேவ்னால டிஸ்டர்பன்ஸ் தானே. கீழே இருக்கிறது ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொசிஷனும் போட்டுப்பாங்க. அதை வேணா எடுத்துக்கலாம் கிராஃபை. இதை மட்டும் பாருங்க. ஒரு ஸ்க்ரீன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிரைட்னஸ் தான் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலைகள் வரும். ஒரு லைட்டு இப்படிதான் பரவுது, ஒரு ஊடகத்துல பரவுது, இதுதான் நம்ம முன்னாடி படிச்சுட்டே இருக்கோம். அப்படிதான் ஊடகத்துல இப்படிதான் பரவும், அலை வடிவில் பரவும். இன்டர்ஃபரன்ஸை படிக்கணும், இன்டர்ஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டை வந்து நம்ம ரேவா நினைக்க கூடாது, அலையா நினைக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் ஸோ இந்த மாதிரி வேவா போகுது. ஓகே, ஸோ ஹியர் இன்டர்ஃபரன்ஸ்க்கு வரோம். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் நிறைய விஷயம் கத்துக்கலாம்பா. இதுல இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி நிறைய கத்துக்கலாம். ஸோ நான் ஜென்ரலா பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கேன். ஓகேவா? நான் வந்து ரெட் கலர் எடுத்துட்டேன். ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அலைநீளம், அலை அதிகம் ஏன் இருக்கும். ஓகே, லைட்டை ஒரு லைட்டை ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகட்டும். சும்மா ஒரு ஒரு டெமோ காண்டி காமிக்கிறேன். அடுத்து இன்னொரு லைனை ஆன் பண்றேன். பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸ்க்ரீனை பாருங்க. இப்போ நான் எதிர்த்தாப்புல ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஒரு இடத்துல பிரைட் லைன்ஸும் ஒரு இடத்துல டார்க் லைன்ஸ் கிடைச்சு. இதை இதை இன்னும்
இன்டர்ஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம யங்ஸ் இரட்டை பிளவு ஆய்வு வருது, அதுலயும் இதை யூஸ் பண்ணலாம். அது அந்த இடத்துல வரமா சொல்றேன், பட் இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா கருமை பட்டை பட்டைகளும் பொலிவு பட்டைகளும் வரும்னா அதுக்காண்டி இதை சொல்றேன். இங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் இப்ப படிச்சோம், இன்டர்ஃபரன்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது. இன்டர்ஃபியர் ஆகுது பாருங்க. ஒரு இடத்துல ஒளிச்செறிவு அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல ஒளிச்செறிவு கம்மியா இருக்கு. இன்டென்சிட்டி மேக்ஸிமம், மினிமம். பிகாஸ் ஆஃப் இங்க இங்க கட்ட வேறுபாடை வந்து பார்க்கல. பட் அந்த கட்ட வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. ஓகே, இந்த ஒரு இடத்துல மினிமமா, அதாவது இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு ஏன் சிரமமா கிடைக்குன்னா அந்த கட்ட வேறுபாடுனால. ஒரு இடத்துல ஏன் ஒரு டார்க்கா, நல்ல டார்க்கா இல்ல, அந்த ரெட் கலர்ல தெரியுதுல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அதிகம், ஒளிச்செறிவு அதிகம். ஏன்னா அந்த கட்ட வேறுபாடு. அப்ப அந்த ரெண்டு அலைகளுக்கு உண்டான அந்த கட்ட வேறுபாடு இப்படி இருக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சுதா? ஓகே. இப்ப இன்டென்சிட்டியை நான் ஆன் பண்றேன். இதான் இன்டென்சிட்டி கிராஃப். சரிதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் இப்போ லைட்டை மாத்த மாத்த பாருங்க, நீங்களே பார்க்கலாம். சப்போஸ் நான் எல்லோ கலர் எடுக்கிறேன், இன்டென்சிட்டி கிராஃப் பாருங்க. ஸ்க்ரீனை ஆக்சுவலி எல்லாமே ஒன்றா தான் வரும். பிரைட் லைன்ஸ், டார்க் லைன்ஸ், இதுதான் ரெண்டு தான் வரப்போகுது. ஆனா கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி என்னன்னு தெரியுதா? போன இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு யோசிங்க. இன்டென்சிட்டி எதுக்கு இந்த இடத்துல கம்மியானுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னொரு இதை காமிக்கிறேன். எல்லோல இருந்து போயிட்டு ப்ளூக்கு போகுமா? ஓகே, ஒரு ப்ளூ போகும். இன்டென்சிட்டி கிராஃபை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. எல்லோட கம்மியா வந்து கரெக்டா நீங்க வாட்ச் பண்ணது கரெக்ட். ஸோ நீங்க அப்படியே ஸ்லோ பண்ணி கூட பார்க்கலாம் எப்படி ஒரு டார்க் லைன்ஸ், பிரைட் லைன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டு லைட்டை பண்ணும் போது இப்படி வருது. இப்போ இதே மாதிரி நம்ம புக்ல பின்னாடி, அதாவது யங்ஸ் இரட்டை பிள்ளைல வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம புக்ல இருக்காது குறுக்கிட்ட விளைவுல. இந்த ரெண்டு லைட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சரியா? நான் ஒரு ஒரு இன்க்ரீஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பண்றேன். நீங்களே பாருங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. என்ன சேஞ்சஸ் நடந்து தெரியுதா? இன்டென்சிட்டி லைன்ஸ் கொஞ்சம் கூடி இருக்கும் பாருங்க. டிஸ்டன்ஸ் நல்ல தள்ளி வச்சேன். உங்களுக்கு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல, அதாவது சின்ன சின்ன லைன்ஸ் நிறைய கிடைச்சு. நம்ம லோக்கலா லாங்குவேஜ் சொல்லும் போது இன்னும் நிறைய நடக்குது. டிஸ்டன்ஸ் கம்மியா வைக்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசா வந்துச்சு. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த பட்டை அகலம்னு நம்ம எங்க இரட்டை பிள்ளைகளை படிப்போம்னா அதுல வரும். சரிங்களா? அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அது நான் பின்னாடி திருப்பி சொல்றேன். பட் இந்த இடத்துல ஏன்னா அதுல கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வரும். ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால அப்படிலாம் வருங்களா, அதனால இப்போ இதை பார்க்கறதுக்கு நல்லா கிளீனா புரியும். இதே மாதிரி நீங்க ஆம்பிளிட்யூட இன்க்ரீஸ் பண்ண, ஆம்பிளிட்யூடுக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்கு. கரெக்டா? இப்பதான் பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படிதானே? இப்போ பாருங்க, நான் வந்து ஆம்பிளிட்யூட் குறைக்கிறேன், இன்டென்சிட்டி மட்டும் நல்லா வாட்ச் பண்ணேன். என்ன வேவ்ஸ் பார்க்காதீங்க, இன்டென்சிட்டி பாருங்க. என்ன நடந்திருக்கு நீங்க அப்படியே பார்த்தே இருங்க. சரிதா? என்ன தெரிஞ்சது? அப்படியே கொஞ்சம், ஏன்னா அந்த வேவ்ஸ் நம்ம யோசிக்கணும். என்ன உடனே அங்க பார்த்துட்டு இங்க பார்க்க கூடாது. இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சு. ஆம்பிளிட்யூட் நீங்க ஜீரோ வச்சிட்டீங்க. ஆம்பிளிட்யூட் ஜீரோனா இன்டென்சிட்டி இருக்காத, அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. கரெக்டா? அதே மாதிரி நீங்க ஒரு மிட் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. வேவ் ஆன் பண்ணிக்கல. ரெண்டு வேவுக்கும் நான் வந்து இப்போதைக்கு சேம் ஆம்பிளிட்யூட், ஏன்னா அந்த கான்செப்ட் தான் நம்ம லாஸ்ட் பார்த்தோம், ஸ்பெஷல் கேஸ். அதுல பாருங்க எப்படி இருக்கு. ஆம்பிளிட்யூட் நான் கம்மியா தான் வச்சிருக்கேன், அதனாலதான்ப்பா இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம். ஏன்னா ஆம்பிளிட்யூட்னாலே மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. அப்படிதானே? வெறும் இடப்பெயர்ச்சி தான். இடப்பெயர்ச்சி இதுல அதிகமா இல்ல. அப்ப இன்டென்சிட்டியும் அதுக்கேத்தாலும் இல்ல. நீங்க ஆம்பிளிட்யூட இன்க்ரீஸ் பண்ண அழகா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். அந்த வேவ் வரும்போது தான் தெரியும். டக்குன்னு மாத்தணும்னு தெரியாது. அந்த வேவ் வந்து அந்த ஸ்கிரீன்ல படும். பட்ட பிறகுதான் நம்மளுக்கு வந்து அந்த வேரியேஷன் தெரியும். சரிதா? இப்போ கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அடுத்து வரக்கூடிய அலைகளுடைய ஆம்பிளிட்யூட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கிரீன்ல படுது. ஸோ இன்டென்சிட்டி
இன்க்ரீசஸ். ஸ்கொயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி. நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம். ஐ இஸ் டேரக்ட் ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வைக்கிறேன் ஆம்பிளிட்யூட. இப்போ பாருங்க, கிராஃப் நல்ல பீக்கா இருக்கும். ம். பெருசா ஆயிட்டே இருக்கா. இதுதான் நம்ம நல்லா கத்துக்கிட வேண்டியது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி நான் மாத்துறேன். அதை நான் மாத்தி காமிச்சேன்னா, இப்போ நான் லாஸ்டா ப்ளூ கலர் வச்சேன். நீங்க எல்லோ கலர் வச்சு பார்க்கலாம். ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் வச்சு பார்க்கலாம். ஆ? இல்ல ஆம்பிளிட்யூட பத்தி நான் சொல்லிட்டேன். டிஸ்டன்ஸை பத்தி நான் சொல்லிட்டேன். லைட் இது பண்ணிருக்கோம், இன்டென்சிட்டி அதையும் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். சரியா? வேவுக்கும் ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, அது உங்கள்கிட்ட விட்டுறேன். நெட்லயோ நீங்க இதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். ஸோ இன்டென்சிட்டி, இன்டர்ஃபரன்ஸ், ஆம்ப்ளிடியூடு, வேவ், ஃபேஸ் டிஃபரன்ஸ், கட்ட வேறுபாடு, இந்த கீவேர்ட்ஸ் தான் இதுல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இன்டென்சிட்டி எப்படி ஒரு இடத்துல இண்டிவிஜுவலா ஆட் ஆகும்போது மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகேப்பா, கிளாஸை நான் நிறைவு செய்த. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.